ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக ஐபிஎல் கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎலுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இணைஞ்சிருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் மற்றும் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே இந்திய அணி வெற்றி குறித்து, சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்து ஐபிஎல்லில் நாங்கள் தான் கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமன்ஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா மற்ற அணிலாம் பயப்படுறாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணம் நான் சொல்லுவேன். செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா வீழ்த்தும் போதே தெரியும் எனக்கு, ஃபைனலில் எந்த டீம் வந்தாலும் அவங்க கோப்பை வெல்லுவாங்க சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் டீமாக இருக்காங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அதுதான் இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் நான் சொல்லுவேன். அதேமாதிரி கேப்டன்ஷிப்பில் கூட ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவத்தை அதில் காட்டியிருந்து கோப்பை வென்றிருக்காங்க. என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் விராட் கோலியோட அனுபவம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த தொடரில். இந்த ஐபிஎல் தொடர் ஒரு பெரிய தொடருங்க. ஒரு 2.5 மாதம் திருவிழா மாரி நடக்கும். கண்டிப்பாக இதில் நாங்கள் போனாட்டி ஃபைனலில் விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக ஃபைனல் போயிட்டு எந்த டீம் வந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு கோப்பை வென்று தரணும். அதுக்கு தான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். அது கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் செமிஃபைனலில் நம்ம ஆஸ்திரேலியா அடிச்சிங்க, அது குறித்து சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் போதே தெரியுமா இவங்க ஃபைனல் எந்த டீமை வந்தால் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஆஸ்திரேலியா ஃபைனல் வந்தால் நாங்கள் தோற்றுருப்போமா அப்படின்னு சொல்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் வருது. பட் ஆஸ்திரேலியா இல்லைங்க, நீ எந்த டீமானா இந்த வேர்ல்டு லெவல்ஸ் கூட பெஸ்ட்டாக கூட்டுவாங்க. கண்டிப்பாக இந்திய அணி வீழ்த்தும். அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஓடியில். அதே போல் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா போனாட்டி தான் ஃபைனலில் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி விட மாட்டோன்னு சொல்லி பேசியிருக்காரு. பார்க்கலாங்க, எனக்கு கேம்ன்றது எப்படி வேணால் மாறும். ஆனால் ஹைதராபாத் அணி கடப்பார் டீம் தான், கடப்பார் பேட்டிங் லைன் அப் தான். ஏன்னா அபிஷேக் சர்மா, ட்ராவஸ் ஹெட் இருக்கார், இஷான் கிஷன் ஜாயின் பண்ணிருக்காரு, கேலிசன் வேறு இருக்கார், நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லிட்டு பேட்டிங் டெப்த் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, போலிங்கும் சூப்பராக இருக்குது. அதனால் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி, மும்பை அணியோட நல்ல டீமாக இருக்குது. அதனால் எல்லாமே ஒரு போர் மாரி நடக்குங்க. ஏன்னா போனாட்டி மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வி தான் அடைஞ்சாங்க சொல்லலாம். லாஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டேபிளில் முடித்தாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா அதே சேம் கேப்டன். அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ரிதமில் ஆரம்பிப்புன்னு நினைப்பாங்க. பார்க்கலாங்க, இன்னொரு 5 நாள் தான் இருக்குங்க ஐபிஎல் தொடங்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. யார் யாரெல்லாம் இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் ஸ்ரீலங்கா அப்படி இப்படி சொல்லிட்டு போட்டி போட்டவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னை, ஆர்சிபி, பெங்களூர் அப்படி மும்பைன்னு சொல்லிட்டு சண்டை போடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு செமையான தரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பை யார் வெல்லுவாங்க? பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெல்லுவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.